இதுல திமுக அரசுன்றது முதலாளித்துவ கட்சி தான். அது ஒன்னும் சாதி ஒழிப்புக்கான கட்சி எல்லாம் கிடையாது. திராவிடம்னு இவங்க என்னத்த பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்க சாதி பேரை தான் தூக்கி பிடிப்போம். எத்தனை ஆணவ படுகொலை நடந்தாலும் நாங்கள் நிச்சயமா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றவே மாட்டோம். அது எங்க கூட இருக்கவங்களே சொன்னாலும் சரி, நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சாதி ஓட்டு போயிருமா இல்லையா? சாதி ஓட்டு மட்டும் கிடையாது, சாதிவாதிகளோட மனம் புண்பற்றுமா இல்லையா? அதாவது பார்ப்பனியம்ன்றது வெறும் RSS பிஜேபி பாப்பாங்கிட்ட இருக்கிறது இல்ல. பார்ப்பனியம்ன்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நடைமுறைன்றது சாதிய நடைமுறை, சாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நடைமுறை. நீங்க திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு சாதியை உயர்த்தி பிடிச்சா அது பார்ப்பனியம் இல்லையா? பார்ப்பனியம் தானே. ஆனா நாங்க பார்ப்பனியத்திற்கு எதிரானவர்கள், சாதியை மட்டும் உயர்த்தி பிடிப்போம், ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டெல்லாம் ஏற்ற மாட்டோம், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கண்டுக்க மாட்டோம், அவங்களை தூக்கி குப்பையா வீசுவோம், அவர்களை அடிச்சு உதைப்போம், அவர்களுக்கு ஆதரவா போகக்கூடிய வழக்கறிஞர்களை அடிச்சு உதைப்போம். அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்துல ஒரு கமிஷன் கூட போடக்கூடாது, விசாரணையும் நடத்தக்கூடாது. அதற்கு எதிராக நாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவோம். இது திமுகவின் அயோக்கியத்தனம். இது கூட பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக வேறு வழி இல்லாம திமுகவை நாங்க ஆதரிக்கிறோம்னு பேசிட்டு இருக்கோம். உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சமாவது நேர்மை இருக்கா? நீங்களாம் ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் பேசுறீங்கல்ல, இன்னைக்கு சொல்லுங்க, தூய்மை பணியாளர்களோட போராட்டத்திற்கு எதிராக, அவர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக அமைக்கப்பட்ட நீதிமன்றத்தில் போராடி வாங்கின அந்த ஒரு நபர் ஆணையம் இருக்குல்ல, அந்த ஒரு நபர் ஆணையத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உங்க திமுக போயிருக்கே. இதை பத்தி யாராவது வாய் திறப்பீங்களா?